ஒரு ஆணோட இதயத்தை கவரணும் அப்படின்னா நல்லா சமைச்சு போட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேச்சு வழக்குல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கணவன் மனைவி கிட்ட இது நிறையவே சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கஸ்டமரை கவர்றதுக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்கு. நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம ஜாம்பவான்கள் எல்லாம். ஸோ இதுல ஏதோ ஒரு இடத்துல தான் ஒரு கஸ்டமர் வந்து ட்ரிகர் ஆறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் அவங்க திருப்பி திருப்பி அந்த பிராண்டை நோக்கியே போறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்சரி மார்க்கெட்டிங், அதாவது நம்மளோட ஐம்புலன்களை ட்ரிகர் பண்ற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டக்குன்னு ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் அவங்க கொடுக்குற அந்த அரோமா, அந்த சவுண்டு, மியூசிக் சவுண்டு, அந்த ஸ்பீஸ், இது எல்லாமே அந்த லோகோவுக்கு முன்னாடியே ஸ்டார்பக்ஸுங்கிறது இதோட கனெக்ட் ஆயிடுது. ஸோ சென்சரி மார்க்கெட்டிங் இஸ் வெரி பவர்ஃபுல் பிகாஸ் அது ஒரு ஃபிசிக்கல் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸஸும் டச்சும் கொடுக்கறதுனால. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட் பர்சன், தே ஹாவ் அ இண்டிவிஜுவல் கேரக்டரைசேஷன், வேல்யூ சிஸ்டம் இருக்கும், ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ இதோடலாம் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு பிராண்டோ கனெக்ட் ஆகி அதை ட்ரிகர் பண்ணுற சமயத்தில் அது வந்து ஈஸியாக அவங்கள போய் தொட்டுடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நைக்கி நைக்கி வந்து ஷூஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அதை ஒரு டிசிப்ளின், ஒரு வேல்யூ சிஸ்டம், ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இதோடலாம் தான் கனெக்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா? தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங்.